Hello guys, welcome back to our channel General Science. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 200 watts RMS உடைய mono subwoofer amplifier போர்டு தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம subwoofer யூஸ் பண்றதுக்காக subwoofer லோட் பண்ணி யூஸ் பண்றதுக்காக நம்ம இந்த போர்டை வந்து चूஸ் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் 52001943 யூஸ் பண்ண 4 டிரான்சிஸ்டர் போர்டு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது சக்தி கம்பெனில இருந்து 200 watts RMS கொடுக்கும் அப்படினு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இந்த mono amplifier உருவாக்குறதுக்கு அதாவது இந்த mono amplifier மேக் பண்றதுக்கு இந்த 200 watts போர்டு தான் வந்து யூஸ் பண்ண போறோம். அதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோல வந்து நான் போட்டுருப்பேன் இந்த பசூன் ஆம்பிளிஃபையரோட சப் ஃபில்டர் போர்டை வந்து பத்தி நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? இந்த போர்டை வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த 8 amps 3030 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த 200 watts போர்டுக்கு கொடுத்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதோட பேஸ் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பிட்டு ஒயர்லாம் வந்து வச்சுருக்கோம் அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் காமிச்சது தான் இதெல்லாமே. போன வீடியோவில் இதே மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். ஸோ அதை பண்ணுறதுக்காக ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒயர் தான் அது. ஸோ ஒயர் வந்து கொஞ்சம் தேவை. ஓகேங்களா? ரிப்பன் ஒயர் தேவை. அதே மாதிரி 200 watts சக்தி போர்டு 52001943 மோனோ போர்டு 200 watts அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல போர்டு. சரிங்களா? அதே மாதிரி இப்போது இந்த போர்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த போர்டை விட இந்த போர்டில் வந்து டெப்த்து வந்து நல்லாயிருக்கு. அதாவது இது வந்து ஸ்டீரியோ போர்டு, இதே டைப்பில் மோனோ போர்டு, இது வந்து எஸ்டிகே டைப்பு, இது வந்து நார்மல் டைப்பு. சரிங்களா? இப்போது இந்த போர்டில் வந்து எஃபெக்ட் வந்து கொஞ்சம் டெப்த்து வந்து பேஸோட டெப்த்து வந்து சப்வூஃபர் டெப்த்து வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வந்து இந்த போர்டை விட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இது ஸ்டீரியோ போர்டுங்கிறனால நம்மக்கிட்ட மோனோ போர்டு கிடையாது. அதனால் இந்த ஸ்டீரியோ போர்டுங்கிறனால இதை யூஸ் பண்ண முடியாது. இதை தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 5 channel போர்டு வந்து இவ்வளோ பெருசுக்கு நீளமாக இருக்கும். இந்த 5 channel போர்டிலேருந்து சப்வூஃபர் லைனை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த போர்டில் கட் பண்ணி எடுத்ததுனால ஒரு ஒயர் மட்டும் இங்கே ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து சப்வூஃபர் லைனை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளூடூத் மாடியூல். இது வந்து பார்த்திங்கன்னா 5 voltல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு போர்டு. இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து ஸ்கொயர் டைப்பு ஓவல் டைப்பில் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்கொயர் டைப்பில் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சப்வூஃபர் போர்டுக்கான சப் ஃபில்டர் போர்டு பசூன் பிராண்டோட போர்டு. போன வீடியோவில் வந்து நம்ம இதை போட்டிருப்போம். நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த போர்டோட யூடியூப் சேனல் லிங்க் தரேன். இந்த போர்டோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சப் ஃபில்டர் போர்டை வந்து இதில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 2 கனெக்டரு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஏசி சப்ளை வோல்டேஜ் கொடுக்கறதுக்கு, அதாவது ஏசி சப்ளை வோல்டேஜ் கொடுக்கறதுக்கு இது ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கறதுக்கு இது. இந்த கனெக்டர் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர வோல்டேஜை கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி 2 கனெக்டர் தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4700 MF 4700 MF 50 volt 50 volt 4700 MF 4 கெப்பாசிட்டர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். நம்ம வந்து 10,000 MF கெப்பாசிட்டர் வந்து 2 யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 4700 கெப்பாசிட்டர் வந்து 4 யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டெப்த்து வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து செஞ்சால் அது வந்து நல்ல எஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2200 MF 25 volt 2 கெப்பாசிட்டர் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது இந்த அலுமினிய பிளேட்டில் வந்து சும்மா அப்படியே பேஸ்ட்டை மட்டும் தடவி சும்மா அப்படியே உட்கார வச்சுருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா 35 amps பிரிட்ஜ் ரெட்டிஃபையரு இது எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் பார்த்திங்கன்னா 10 amps பிரிட்ஜ் ரெட்டிஃபையர், அதாவது 12 கொடுக்கறதுக்காக இந்த பிரிட்ஜ் ரெட்டிஃபையர். அப்புறம் வந்து இந்த ரெகுலேட்டர் ஐசி வந்து பார்த்திங்கன்னா 7805, அதாவது வர 12 volt வந்து 5 volt கன்வர்ஷன் பண்ணி இந்த போர்டுக்கு கொடுக்கறதுக்கு, அதாவது இது ஆடியோ மாடியில் இது வந்து 5 voltல தான் ஒர்க் ஆகும். ஸோ அதில் கொடுக்கறதுக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆல்ரெடி நான் போன வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இன்புட் வந்து 220 volt கொடுத்தோம் அப்படின்னா 213 voltனு போட்டிருக்கு. 220 to 240 வரைக்கும் எது வேணால் கொடுக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 12 1 amps அவுட்புட் கிடைக்கும். 30 8 amps வரைக்கும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12 inch சப்வூஃபர் வந்து ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் சப்வூஃபரு. இது கொஞ்சம் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 200 watts ஹேண்டில் பண்ணக்கூடியது, பவர் ஹேண்டில் பண்ணக்கூடியது 1200 watts சப்வூஃபர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவர் செக்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஆடியோ ஆம்பிளிஃபையர் போர்டுகளுக்கு வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பார்ப்போம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் வந்து ஃபேஸ் கொடுப்போம், இந்த பிளாக் கலரில் வந்து நியூட்ரல் கொடுப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சைடில் இருந்து வருது பாருங்கள். சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்லேருந்து வருது. இது வந்து 30 volt,
இது வந்து இந்த பிளாக் கலர் வந்து 0 வோல்ட்டு, இந்த ப்ளூ கலர் வந்து 30 வோல்ட்டு. சரிங்களா, இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா 60 வோல்ட் வரும், 60 வோல்ட் வரும். இந்த சைடு ஒரு டேப்பிங் இருக்குது, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கும். அதாவது இது 12 வோல்ட்டு, 0 வோல்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு. சரிங்களா, இப்போ இதுக்கு வந்து சப்ளை வந்து எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 2 ஒயர் வருது இல்லையா, இந்த ரெட் கலர் வந்து ஒன்று வந்து ஃபேஸு, இந்த பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டில். இதை வந்து இந்த கனெக்டரில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நோட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து ஃபேஸையும் வந்து இந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஃபேஸ் நோட்டில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வந்து நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த எண்டில் வந்து ஃப்ளக் பாயிண்ட்டும், அடுத்த எண்டில் வந்து நான் சும்மா ஃப்ரீயாக விட்ருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான். இதையும் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த ஒயர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வழி நம்ம 220 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆன் ஆயிரும். சரிங்களா, இனி அடுத்தது வந்து இந்த 30 வோல்ட்டும் 12 வோல்ட்டும் வந்து எப்படி கொடுக்குறதுங்கிறது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 12 டேப்பிங், அதாவது 12 டேப்பிங். சரிங்களா, இந்த 3 டேப்பிங் எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் கலர் வந்து 12 வோல்ட்டு, இந்த பிளாக் கலர் வந்து 0 வோல்ட்டு, இன்னொரு ஒயிட் கலர் வந்து 12 வோல்ட்டு. இந்த 3ஐயும் எடுத்து இன்னொரு கனெக்டரில் வந்து கொடுத்துடலாம். சரிங்களா, இப்போ இந்த கனெக்டரில் வந்து இந்த 12 வந்து கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 12 வோல்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து 0 வோல்ட்டு, பிளாக் கலர் ஒயர் வந்து 0 வோல்ட்டு. ஓகே, இப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 12 வந்து இந்த கனெக்டர் கொடுத்தாச்சு. இந்த சிங்கிள் ஃபேஸு நோட்டில் உள்ளே போகிற கனெக்டரை வந்து நம்ம ஒட்டிடலாம். இதை வந்து இப்படியே வச்சு ஒட்டிக்கலாம். ஓகே, ஒட்டியாச்சு. இந்த 12 இந்த கனெக்டர் வந்து இந்த இடத்துல வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது கரெக்டாக நீட்டாக அசம்பிள் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோங்கிறனால நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து இந்த கனெக்டர் மட்டும்தான் வச்சு போட்டு காட்டுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் பிளேட் வந்து நான் எடுத்திருக்கேன். சும்மா இந்த இடத்துல வந்து ஹீட் சிங்க் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த அப்ளை பண்ணதை இப்படி வச்சு சும்மா வந்து ஹீட்டை வந்து இதிலிருந்து இதுக்கு ரெடியூஸ் ஆகி போகிறதுக்காக, கூலிங்காக இப்படி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸு. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு, சென்டரில் ஏசி. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஏசி சப்ளை 2 கொடுத்தோம் அப்படின்னா இந்த 2 வந்து அவுட்புட் ஆகும். அதாவது 4 டயோடு சேர்ந்து தான் வந்து ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். அதை வந்து இப்படி செட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 10 ஆம்ஸு. நம்மக்கிட்ட இருக்கிற இது வந்து 35 ஆம்ஸு. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து, அதாவது இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து இதுவும் வந்து ஹீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹீட்டு வந்து இதிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த அலுமினியம் பிளேட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கூலிங் ஆகும். அதுக்கப்புறம் கூடவே வந்து ஒரு ரெகுலேட்டர் ஐசி. இது வந்து பார்த்திங்கன்னா 7805 ரெகுலேட்டர் ஐசி. சரிங்களா, நம்ம இன்புட் சப்ளை கொடுக்குற வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்புட் ப்ளஸ்ஸு மைனஸு கொடுப்போம். இந்த சென்டர் பின் மைனஸு, ஃபஸ்ட் பின் வந்து ப்ளஸ்ஸு. சரிங்களா, நம்ம வந்து 12 வோல்ட் வரைக்கும் இதுக்கு கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஓவராக ஹீட் ஆகும். ஸோ 12 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து 5 வோல்ட்டாக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஏன்னா இது வந்து 7805. ஓகேங்களா, அப்போ இதில் இன்புட்டாக வந்து இது ப்ளஸ்ஸு மைனஸு கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து மைனஸு ப்ளஸ் இப்படி எடுக்கணும். இன்புட்டாக ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து இதில் ப்ளஸ் ஆகும், இதிலேருந்து மைனஸ் ஆகும் எடுக்கலாம். சரிங்களா, அதாவது மைனஸ் அப்படின்னா இதை வந்து கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, ப்ளஸ்ஸு கிரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ இந்த விஷயம் வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 3 ஒயர் வருது இல்லையா, இந்த ப்ளூ கலர் ஒன்று, அதுக்கப்புறம் பிளாக் கலர், அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர். இந்த பிளாக் கலர் மட்டும் விட்டுட்டு இந்த ப்ளூ கலர் மட்டும் 2 எடுத்துக்கிறோம். சரிங்களா, அந்த 2 எடுத்து இந்த ஏசி சப்ளையில் கொடுக்குறோம். அதாவது இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட இந்த ஏசின்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த இது வந்து அவுட்புட் பின்னு, இதை விட்டுட்டு இந்த ஏசின்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த 2லேயும் வந்து இன்புட்டாக வந்து நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் பின்னை வந்து இந்த சைடு சாத்திங் வச்சுக்கலாம். ஓகே, சால்ட்ரிங் வச்சாச்சு. அடுத்தது வந்து இந்த சைடு ஏசின்னு போட்டிருக்கு, இந்த இடத்துல கொடுத்தாச்சு. அடுத்தது இதோட ஆப்போசிட் சைடு இங்கேருந்து இங்கே இருக்கா, அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஏசி கொடுக்க வேண்டியதான். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர 2 ஒயரையும் வந்து ஏசி சப்ளையில் கொடுத்தாச்சு.
இனி இந்த அவுட்புட்டை வந்து எடுத்து இந்த கெப்பாசிட்டரில் வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இந்த 200 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா டுவல் சப்ளை இன்புட்டு, அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்டு இந்த மூணையும் வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அப்போ அதை வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து வருது இல்லையா, இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. ஓகேங்களா? இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல ப்ளஸ்ஸும் இந்த இடத்துல மைனஸும் கொடுக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸு வந்து இந்த சைடு, மைனஸ் சைடு வந்து மைனஸ்னு போட்டிருக்கும், ப்ளஸ் சைடு வந்து எதுவும் போட்டிருக்காது. ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. ஸோ நம்ம இப்படி கனெக்ட் பண்ணணும். நம்ம வந்து இப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பேரலல் கனெக்ஷன். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் சப்ளை கொடுக்குறதா இருந்தால் இப்படி ஜாயின் பண்ணி இதிலிருந்து ஒரு அவுட்புட்டும் இதிலிருந்து ஒரு அவுட்புட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏன் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டுவல் சப்ளை அவுட்புட் நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து கொண்டு வர ப்ளஸ்ஸை கொண்டு வந்து இந்த கெப்பாசிட்டரோட இந்த இடத்துல ப்ளஸ்ஸில் கொடுத்துரும். அதுக்கப்புறம் இதோட மைனஸ் எடுத்து இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸில் ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணணும், இப்படி வைக்கணும். அப்போது இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸு இது, மைனஸ் இது, இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸு இது, மைனஸ் இது. அப்போது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து வர பாசிட்டிவ் வோல்டேஜ் இதில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மைனஸ் வோல்டேஜை இதில் கொடுக்கணும். இந்த சென்டரில் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மரோட சென்டரில் இருந்து வரும் இல்லையா பிளாக் கலர் ஒயரு, இது வந்து 0 வோல்ட்டு, இதை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். அப்போ இப்போ நமக்கு வந்து இப்படி கொடுக்கும்போது இது வந்து டுவல் சப்ளைவாக மாறிடும். ப்ளஸ்ஸு மைனஸு 0 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதிலிருந்து தனியாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது வந்து மைனஸ் ஆகும், இது வந்து ப்ளஸ் வோல்டேஜாகவும் நமக்கு வரும். அதே மாதிரி இதிலிருந்து தனியாக வோல்டேஜ் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ப்ளஸ் ஆகும், இது வந்து மைனஸ் வோல்டேஜாகவும் வரும். சிங்கிள் சப்ளைவாகவும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் மூணையும் வந்து சேர்த்தணும் அப்படின்னா இது வந்து ப்ளஸ் ஆகும், இது வந்து மைனஸ் ஆகும், இது வந்து கிரவுண்டாகவும் வரும். இந்த மைனஸ்லேருந்து இந்த ப்ளஸ்ஸு, அதாவது இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸில் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் இப்படி வச்சு இந்த பொசிஷனில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி வச்சு சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ இதையும் வந்து சேம் அதே பொசிஷனில் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு கெப்பாசிட்டியும் வந்து இது ரெண்டு பேராக வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் வந்து பேரலல் பண்ணணும் நமக்கு. இப்போ இந்த கெப்பாசிட்டிலேருந்து ஒரு சின்ன பிட் ஒயர் போட்டு அதுக்கு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து ஆடுறதுனால இதை வந்து நம்ம க்ளூ கன் வச்சு ஒட்டிடலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு ப்ளஸையும் வந்து இந்த கெப்பாசிட்டரோட ரெண்டு ப்ளஸையும் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதிலிருந்து ஒரு லிங்க் பண்ணி இந்த பாசிட்டிவில் ஒரு லிங்க் பண்ணணும். இதில் மறுபடியும் ஒரு ஜாயிண்ட் அடித்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட ப்ளஸ்ஸில் வந்து கொடுக்கணும். கிரவுண்டு இந்த ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த கிரவுண்டு வந்து இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸ், இந்த மைனஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும். ரைட் சைடு இந்த ப்ளூ கலர், அதாவது 30 வோல்ட்டும் இந்த 30 வோல்ட்டையும் இதில் வந்து கொடுத்தாச்சு. இந்த பிளாக் கலர் ஒயரை வந்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் எங்கேயுமே கொடுக்காம இங்கே கொண்டு வந்து சென்டரில் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இது காமன் கிரவுண்டாக இருக்கும். அடுத்தது மைனஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு சின்ன ஒரு பிட் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த பிட் ஒயர் எடுத்து இதில் கொடுத்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஜாயிண்ட்டு ரெண்டையும் பேரல் பண்ணியாச்சு. கொண்டு வந்து இந்த மைனஸ் வோல்டேஜில் கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஏசி வோல்டேஜ் வந்து டிசி ப்ளஸ்ஸு இங்கே போயிடுச்சு, இந்த ரெண்டு லிங்க்கில் இருக்குது. இந்த மைனஸு இங்கே போயிடுச்சு, இந்த ரெண்டு லிங்க்கில் இருக்குது. இந்த கிரவுண்டு ரெண்டு லிங்க்கில் இருக்குது. இது வந்து டைரெக்டாக எந்த ரெக்டிஃபையர்லேயும் வந்து ரெக்டிஃபையரில் எங்கேயும் கொடுக்காம டைரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்தே வந்து காமன் கிரவுண்டு வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பெரிய கெப்பாசிட்டர் வந்து எப்படி லைன் பண்ணோமோ அதே மாதிரி டுவல் சப்ளை வந்து நம்ம இந்த சின்ன கெப்பாசிட்டரில் கொடுக்கணும். அதுக்கு நம்ம இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த பெரிய கெப்பாசிட்டரில் இருக்கிற மாதிரி எதுக்கு வந்து சின்ன கெப்பாசிட்டரில் வந்து டுவல் சப்ளை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த சப் ஃபில்டர் போர்டுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா -12 வோல்ட்டு கிரவுண்டு +12 வோல்ட்னு இருக்குது. அப்போ இந்த சப் ஃபில்டர் போர்டுக்கு வந்து 12 தான் கொடுக்கணும். இதில் கொடுத்த மாதிரியே இது வந்து ப்ளஸ்ஸு, இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. இந்த மைனஸ் வந்து இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸில் வந்து ஜாயிண்ட் ஆகி அதுக்கப்புறம் மைனஸ் வரும். அப்போது இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து கிரவுண்டு,
அப்போது இது வந்து மைனஸ் வோல்டேஜ், அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 12-0-12 வந்து இதில் வந்து வருது, 12-0-12 12-0-12. இந்த கனெக்டர்லேருந்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கொடுக்கறதுக்கு 3 ஒயர் வந்து எடுத்திருக்கோம். இந்த 3 ஒயரை வந்து இதில் ஜாயின் பண்ணிடலாம். இந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டும், இந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டும், சென்டரில் இந்த ஆரஞ்சு கலர் வந்து பார்த்திங்கன்னா 0 வோல்ட்டாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம இப்போ இந்த கனெக்டரில் கொடுத்துடலாம். ப்ளஸ் வந்து கொடுத்தாச்சு. அடுத்தது சென்ட்ரு ஆரஞ்சு கலரு, ஆரஞ்சு கலரும் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து எல்லோ கலரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 12-0-12 ஏசி வோல்டேஜ் வந்து இந்த ஒயரில் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா. இந்த ரெட் கலர் வந்து 12, இந்த ஆரஞ்சு கலர் வந்து 0, இல்லை இந்த எல்லோ கலர் வந்து 12 வோல்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். இந்த ரெட் கலர் வந்து 12 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வர வோல்டேஜ், சரிங்களா. அதே வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த எல்லோ கலர் வந்து அதுவும் வந்து 12 வோல்ட்டு சப்ளை தான். ஏசி வோல்டேஜுக்கு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் கிடையாது. இதிலிருந்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் போய் அவுட் ஆகும்போது தான் ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் வந்து நமக்கு டயோடு வந்து பிரித்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரும் எல்லோ கலரும் அடித்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து கொஞ்சம் அப்படி நான் பிரித்து விட்றேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய இந்த 12 வோல்ட்டோட 0 வோல்ட் வந்து நான் டைரெக்டாக இந்த கெப்பாசிட்டரோட கிரவுண்டில் அடிக்கிறேன். இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ்லேயும் இந்த சைடு லீடை வந்து இந்த கெப்பாசிட்டரில் இப்படி கொடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா கிரவுண்டுக்காக. இப்போ இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டைரெக்டாக 0 வோல்ட் வந்துடுது, அதாவது அந்த 12 வோல்ட்டோட 0 வோல்ட் இங்கே வந்துடுது. இப்போ இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து ப்ளஸ்ஸை வந்து சார்ஜிங் வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளாக் கலரை வந்து மைனஸில் சால்ட்ரிங் வச்சுக்கலாம். இப்போது இந்த ரெட் கலர் வந்து ப்ளஸில் கொடுத்துருக்குமா, அதனால் கெப்பாசிட்டரில் இந்த இடத்துல ப்ளஸில் நம்ம கொடுக்கணும். கெப்பாசிட்டரோட ப்ளஸில் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து கெப்பாசிட்டரோட மைனஸில் கொடுக்கணும். ஓகே, கெப்பாசிட்டரோட மைனஸில் கொடுத்தாச்சு. இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து சப்ளை வந்து இன்புட் வோல்டேஜ் 12 வோல்ட் கொடுத்தாச்சு. நம்ம வந்து 12-0 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா நமக்கு அவுட்புட் வந்து டிசியும் 12 வோல்ட்டு தான் வரும். நம்ம வந்து 12-12 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போது அவுட்புட் வந்து நமக்கு 24 வோல்ட்டாக வந்து நமக்கு வரும். அப்போது இதில் வந்து 12-0-12 வந்து நமக்கு வரும். ரெட் கலர் ஒயர் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ரெகுலேட்டர் ஐசியில் ரெட் கலர் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறேன். இங்கே ஜாயின் பண்ணி இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டரோடு இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறேன் நான். அடுத்தது இன்னொரு பிட் ஒயர் எடுக்கிறேன். அதை எடுத்து இந்த காமன் கிரவுண்டில் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ரெகுலேட்டர் ஐசியோட சென்டர் பின்னில் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் இன்புட் சப்ளை கொடுத்தாச்சு. இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸு. அப்போ அவுட்புட் வந்து இந்த தேர்டு பின்னில் 5 வோல்ட்டாக கன்வர்ஷன் ஆகி வரும். அப்போ இந்த 5 வோல்ட் ப்ளஸ்ஸு 5 வோல்ட் மைனஸ் வந்து நம்ம வெளியே எடுக்கணும். நமக்கு வந்து இந்த காமன் கிரவுண்டை வந்து இங்கேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ இதில் இந்த பிளாக்கை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த காமன் கிரவுண்டு. ஸோ ஒயரை கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த சைடு காமன் கிரவுண்டை இங்கே ஜாயின் பண்ணிடலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெகுலேட்டர் ஐசியிலேருந்து இன்புட் 12 வோல்ட் போய் 5 வோல்ட்டாக கன்வர்ஷன் ஆகி இந்த இடத்துல நிற்கிது. அந்த ஒயர் தான் இப்போ நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த 5 வோல்ட்டை இந்த MP3 மாடலுக்கு வந்து கொடுப்போம். இந்த MP3 மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சைடு வந்து பார்த்திங்கன்னா இதில் லெஃப்ட்டு, சென்டரில் வந்து கிரவுண்டு, இந்த சைடு லாஸ்ட் பின் வந்து ரைட்டு. ஓகேங்களா, அவங்களே வந்து இந்த பின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இப்படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரைட் சைடு சேனல், இது வந்து லெஃப்ட் சைடு சேனல், இது வந்து காமன் கிரவுண்டு. சரிங்களா, இந்த MP3 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு VCC, அதாவது பாசிட்டிவ் வோல்டேஜ் 5 வோல்ட்டும், இந்த சைடு கிரவுண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே கிரவுண்டுன்னு போட்டிருக்கு, இந்த சைடு வந்து VCCன்னு போட்டிருக்கு. ப்ளஸ்ஸு, அதாவது இந்த ரெட் கலரை வந்து நம்ம இந்த சைடு கொடுத்துடலாம். இந்த ப்ளஸ்ஸை வந்து VCCயில் கொடுத்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஒயரு, இது வந்து மைனஸு. இந்த மைனஸை வந்து இந்த சைடு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசியிலேருந்து 5 வோல்ட் வந்து
இந்த MP3 மாடலுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து சப்ளை வோல்டேஜை கொடுத்தாச்சு. அதே மாதிரி இதுக்கு வந்து 12-0-12 சப்ளை வோல்டேஜ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த போர்டுக்கு வந்து 30-0-30 சப்ளை வோல்டேஜ் வந்து கொடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். இதில் வந்து 12-0-12 வரணும், இதில் வந்து 30-0-30 வரணும். நம்ம ஏசி வோல்டேஜ் வந்து 30-0-30 கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு டிசியாக வரும்போது கொஞ்சம் 30க்கு மேலே தான் வரும். அது வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஃபேஸ் நோட்டில் 2 போகுது. இந்த மல்டிமீட்டரில் வச்சு ரைட் சைடில் வந்து ஏசி, இந்த ஏசியில் வச்சுட்டு நம்ம வந்து இன்புட் வோல்டேஜை டிரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளோ போகுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவோம். 211-212 கிட்ட வருது. ஏன்னா நம்ம ஏரியா வந்து கொஞ்சம் அவுட்டரான ஏரியாங்கிறனால வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து கம்மியாக வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 212 இல்லை 211 அந்தளவுக்கு தான் இன்புட் போகுது. நமக்கு அவுட்புட் வரது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஏசியை தான் வந்து நமக்கு வரும். இதிலேருந்து 3 ஒயர் வந்து வருது இல்லையா, இந்த ஒரு 30லேயோ இன்னொரு 30 வோல்ட்டு ஏசி வோல்ட்லேயே வைக்கிறேன். 2லேயே வச்சோம்னா 60 காமிக்குது பாருங்கள். அதாவது இது ஏசி 30 வோல்ட்டு, இது 30 வோல்ட்டு. இந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர சென்டர் ஒயர் கிரவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் வைக்கிறேன், இங்கே வச்சோம்னா 30 வோல்ட்டு வருது. அதே மாதிரி இந்த 30 வோல்ட்டு இந்த 0 வோல்ட்டில் வைக்கிறேன், இதில் 30 வோல்ட் வருது. இந்த ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60 வோல்ட் வருது. அப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த ரெக்டிஃபையருக்கு உள்ளே வந்து ஏசி வந்து டிசிஐ கன்வெர்ட் ஆகி இந்த இடத்துல நிற்கிது. இப்போ மல்டிமீட்டரில் வந்து டிசி மோடில் போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளஸில் ப்ளஸ் வச்சாச்சு, மைனஸில் மைனஸ் வச்சாச்சு. கிட்டத்தட்ட 81 வோல்ட் வருது கரெக்டாக. ஸோ 81 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா வருது. நம்ம இன்புட் கொடுக்குறது பார்த்திங்கன்னா வெறும் 30 தான் கொடுத்தோம். அப்போ நமக்கு 60 தான் வரணும். ஆனால் நமக்கு எப்போவுமே ஏசி வந்து கொஞ்சம் டிசியாக கன்வர்ஷன் ஆகும்போது வோல்டேஜ் வந்து கொஞ்சம் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து 80-81 வருது. நம்ம சிங்கிள் டிஜிட்டில் போட்டாலும் அதே மாதிரி தான் வருது, 80-81 வருது. ஸோ இப்போ இந்த 80 வோல்ட் அப்படியே வந்து இங்கே வருது. இங்கே வந்தோடனே ஃபில்டர் ஆகி கிட்டத்தட்ட அதே வோல்ட் தான் வரும். நம்ம கெப்பாசிட்டர் எவ்வளோ லோடு பண்ணாலுமே, இப்போ 4 மட்டும் போட்டிருக்கோம், 6 போட்டாலும் சரி இல்லை 10 கெப்பாசிட்டர் போட்டாலும் சரி, கொஞ்சம் ஆம்ஸ் தான் அதிகமாகவே தவிர நமக்கு வந்து வோல்டேஜ் ரேட்டிங் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அதே 80-81 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ வந்து இது வந்து 30 வோல்ட்டோட பாசிட்டிவ் வோல்டேஜ், இது வந்து 0 வோல்டேஜ், இதுக்கு வந்து 40 வருது. அதே மாதிரி இதில் ப்ளஸ் வச்சு இதில் மைனஸ் வச்சு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 40 வோல்ட் வருது. ஓகேங்களா? அப்போ இந்த 40 வோல்ட் வருது அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் லோட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டுவெல் சப்ளை 45 வோல்ட் வரைக்கும் இதில் கொடுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40 வோல்ட் கொடுத்தாலும் வந்து இந்த போர்டு தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து அக்குஜா ஆம்பிளிஃபையர்லேயே வந்து கிட்டத்தட்ட இது 80 வோல்ட்டில் ஒரு டிரான்சிஸ்டர் வந்து 80 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து தாங்கும். ஆனால் அகுஜா கம்பெனியில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல குவாலிட்டியான டிரான்சிஸ்டர் இருக்கும். இது வந்து கொஞ்சம் லோக்கல் டிரான்சிஸ்டர் தான், அது அந்தளவுக்கு வந்து வோல்டேஜ் தாங்குமா என்னங்கிறது தெரியல. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 12-0-12 வருது இல்லையா, அது வந்து ஏசி சப்ளை தான். அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 11 வோல்டேஜ் கிட்ட வருது. இது வந்து ஏசி வோல்டேஜ் இப்போ நம்ம செக் பண்ணுறது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பின்னாடி சைட்லேருந்து வருது. அதே மாதிரி இந்த சைடு பின்னில் வச்சோம் அப்படின்னா 22 வோல்டேஜ் வருது. அப்போது இந்த சைடு வச்சோம் அப்படின்னா அதே 10-11 கிட்ட காமிக்குது. இந்த ரெண்டுக்கும் வச்சோம் அப்படின்னா 12-12 வச்சோன்னா 23 கிட்ட காமிக்குது. அதாவது 24 வோல்டேஜ் கிட்ட வரும். இப்போது இந்த ஒயிட் கலர் 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து 12 வோல்ட்டு. இந்த 2 12 வோல்ட்டையும் எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் போகுது, இந்த சைடு 12 வோல்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் போகுது. அப்போ ரெட்டு எல்லோவும் வந்து எடுத்து கொண்டு வந்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இதில் வந்து ஏசி வோல்டேஜ் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுங்க. அதே 24 வோல்ட் தான் வரும், 23-24 வருது இல்லையா. இப்போது இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து ஏசி டிசியாக கன்வர்ஷன் ஆகி அவுட்புட் வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30-31 வோல்டேஜ் கிட்ட வருது. சரிங்களா? அப்போது இதை டைரெக்டாக கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கேயும் வந்து நமக்கு அவ்வளோதான் வரும். இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ்ஸு, சென்ட்ரல் இருக்கிறது காமன். அப்போ காமன்லேயும் ப்ளஸ்லேயும் வச்சோம்னா 14-15 வருது. இப்படி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மைனஸில் காமிக்குது. அப்போ இப்படி வைக்கணும். அப்போது இது வந்து ப்ளஸ் ஆகும், இது வந்து மைனஸ் ஆகும், ஒர்க் ஆகும். அடுத்தது இப்போ இந்த சிங்கிள் சப்ளை மட்டும் எடுத்தால் இந்த 12-0 மட்டும் எடுத்து நம்ம தனியாக வந்து இந்த ரெகுலேட்டர் ஐசி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த சென்டர் பின் இருக்கு இல்லையா, சென்டர் பின் வந்து காமனு. ஸோ இந்த சென்டர் பின் வந்து இந்த பாடி வந்து ஒன்று தான். ஸோ இந்த பாடியில் நான் வச்சுக்கிறேன், இந்த காமன் கிரவுண்டில் வைக்கிறதுக்கு பதிலாக. இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து ப்ளஸ் எடுத்து அதில் கொடுத்துருப்போம், அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.
செக் பண்ணி பார்த்தோம்னா 14 வோல்டேஜ் கிட்ட வருது. நமக்கு 12 தான் வரணும், ஆனால் அவுட்புட் ஆகும்போது டிசி கொஞ்சம் எச்சா வரும். ஸோ அதனால் அப்படி வருது. அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் கிட்ட வருது. அதாவது இன்புட்டில் இப்போ நான் செக் பண்ணும்போது 14 வந்துச்சு, 13 14 வருது. அவுட்புட் வந்து 5 வோல்ட் வருது. அப்போ வந்து நமக்கு 30 வந்துருச்சு, 12 வந்துருச்சு. அப்போ இந்த 5 வோல்ட்டும் நமக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி இதிலேருந்து வந்து நம்ம சப்ளை வோல்டேஜும் வந்து எடுத்து இதில் கொடுத்தாச்சு. இந்த போர்டும் வந்து நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போது இதுக்கு வந்து சப்ளை வோல்டேஜ் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து 12 இந்த போர்டுக்கு வந்து சப்ளை வோல்டேஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த போர்டுக்கு 30 வோல்டேஜும் கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 ஒயர் எடுத்திருக்கோம். இந்த 3 ஒயர் எதுக்காக அப்படின்னா, இந்த சப் ஃபில்டர் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த -12 கிரவுண்டு +12 இருக்குது. இதுதான் வந்து இந்த போர்டுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ். அதை வந்து நம்ம இந்த சின்ன கெப்பாசிட்டிலேருந்து இதிலேருந்து டுவெல் சப்ளை வருது இல்லையா, ஸோ இதிலேருந்து நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை வந்து இந்த ப்ளஸில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து கிரவுண்டில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த எல்லோ கலர் வந்து கெப்பாசிட்டரோட மைனஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஒயரை வந்து இதிலேருந்து இப்படி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரெட் கலரை வந்து +12 வோல்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலரை வந்து இந்த எல்லோ கலர் வந்து இந்த -12 வோல்ட்டு, இதை வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். இந்த கெப்பாசிட்டிலேருந்து இதுக்கு வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசியிலேருந்து இந்த MP3 மாடலுக்கு சப்ளை வோல்டேஜ் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து இந்த சின்ன கெப்பாசிட்டிலேருந்து இந்த போர்டுக்கு வந்து சப்ளை வோல்டேஜ் கொடுத்தாச்சு. அடுத்து இந்த பெரிய கெப்பாசிட்டிலேருந்து இந்த போர்டுக்கு வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து கொடுத்துடலாம். இதில் வந்து ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு, ப்ளஸ் வீன் போட்டிருக்கு. அந்த போர்டுலேயே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ப்ளஸ்ஸு, சென்ட்ரல் இருக்கிறது மைனஸ்ஸு, இந்த சைடில் இருக்கிறது வந்து கிரவுண்டு. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் 45 வோல்ட் வரைக்கும் டுவெல் சப்ளை வோல்டேஜ் கொடுக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்பின்னு இருக்கு பாருங்கள். இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு கிரவுண்டு, இந்த சைடு வந்து எஸ்பி. ஓகேங்களா? இப்போ சப்ளை வோல்டேஜ் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு கிரவுண்டு கொடுத்துட்டு ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் கிரவுண்டு ஒன்று எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து ஒரு ஒயர் கொடுக்கணும். அதாவது ஸ்பீக்கருக்கு பாசிட்டிவும் கிரவுண்டும் கொடுக்கணும். இந்த மாதிரி தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதே சேம் கிரவுண்டு இங்கே வருது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஐபின்னு போட்டிருக்கு, இன்புட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்புட் சிக்னல், ஆடியோ சிக்னல் கொடுக்கணும். இதில் வந்து கிரவுண்டும் இந்த கெப்பாசிட்டர் ஒன்று போட்டிருப்பாங்க, 2.2 mF 63 வோல்ட்டு. ஸோ அந்த கெப்பாசிட்டரோட மைனஸில் வந்து, அதாவது இன்புட் ஆடியோ சிக்னலோட பாசிட்டிவ் சிக்னலை வந்து இங்கே கொடுக்கணும், கிரவுண்ட் சிக்னலை வந்து இங்கே கொடுக்கணும். சரிங்களா? அப்போ இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் அவுட்புட் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் 3 ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளஸ் ஆகும், இந்த ஆரஞ்சு கலர் வந்து கிரவுண்ட் ஆகும், இந்த எல்லோ கலர் வந்து மைனஸ் வோல்டேஜ் ஆகும் வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ப்ளஸ்ஸை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. அடுத்தது வந்து மைனஸையே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ப்ளஸ்ஸு, இது வந்து கிரவுண்டு, இது வந்து மைனஸு. இப்போ இந்த கெப்பாசிட்டர்லேருந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சால்ட்ரிங் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வோல்டேஜ். மைனஸ் வந்து நமக்கு எல்லோ தான் வந்து மைனஸ் வோல்டேஜ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, ஆரஞ்சு கலர் தான் வந்து நமக்கு கிரவுண்டு. நம்ம கெப்பாசிட்டிலேருந்து வந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம சப்ளை கொடுத்துருக்கோம் இல்லையா, அடுத்தது இதிலிருந்து ஆடியோ சிக்னலை வந்து நம்ம எடுக்கணும் இந்த MP3 மாடலேருந்து. ஸோ இந்த கனெக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி குத்துறோம் அப்படின்னா இந்த ஆடியோ சிக்னலை வந்து டோட்டல் வால்யூம் கண்ட்ரோலுக்கு கொடுத்து அதுக்கப்புறமா இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். அதாவது ஸ்டீரியோ ஆடியோ இன்னும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறோம். அது வந்து எப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து நான் இந்த 3 ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த சப் ஃபில்டரோட இந்த 3லேயும் வந்து அடிச்சிடலாம். இப்போ இந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம கொடுத்துடலாம். இன்புட் சிக்னலோட பின்னில் பஸ்1 ஆம்பிளிஃபையர் போர்டோட சப் ஃபில்டர் போர்டோட ரைட் இன்னில் வந்து ரெட் கலரை நம்ம கொடுத்துட்டோம். ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து கிரவுண்டில் கொடுக்கணும். அடுத்தது இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து லெஃப்ட்டு
இந்த ஆடியோ சிக்னலை வந்து இப்போ இந்த சப் ஃபில்டர் போர்டுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இதோட ஆப்போசிட் சைடை வந்து இப்படி நான் எடுத்திருக்கேன். இதை வந்து டோட்டல் வால்யூம் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ஒயரை வந்து லென்த்தாக வந்து எடுத்து விட்ருக்கேன். அதை வந்து நம்ம பாட்டை வந்து இப்படி வச்சோம் அப்படின்னா இதோட இந்த 2 பின்னிலையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இதை கொடுக்கணும். இதோட சென்டர் பின் வந்து கிரவுண்டுங்கிறனால கிரவுண்டை வந்து இந்த சைடு தான் கொடுக்கணும். இந்த ஆரஞ்சு கலர் வந்து கிரவுண்டு, இதை வந்து இப்படி சால்ட்ரிங் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரை வந்து இந்த பின்னில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இந்த பின்னில் ஓகே சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த எல்லோ கலர் வந்து லெஃப்ட்டு, இதை வந்து இப்படி வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி வச்சு இங்கே சால்ட்ரிங் பண்ணியாச்சு. MP3 ஆடியோ பிளேயர்லேருந்து வருது இல்லையா. ஸோ இந்த சைடு வந்து இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரைட்டு, சென்ட்ரல் இருக்கிறது கிரவுண்டு, இது வந்து லெஃப்ட்டு. ஸோ சென்ட்ரல் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த சென்ட்ரல் இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு இதில் சென்டர் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஆரஞ்சு கலர் வந்து கிரவுண்டு, இதுலேயும் வந்து நம்ம கிரவுண்டில் தான் கொடுத்துருக்கோம். இந்த ஆரஞ்சு கலர் சென்டரில் இருக்கிறது கிரவுண்டு. ஸோ இந்த ஆடியோ இன்புட் சிக்னல் வந்து நம்ம இதே கிரவுண்டில் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, 2 கிரவுண்டையும் வந்து சால்ட்ரிங் வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து ரைட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற ஆடியோ சிக்னல் இது வந்து ரைட்டு. ஸோ இந்த ரைட்டை வந்து நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து லெஃப்ட்டை வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாச்சு. அதாவது இன்புட் சிக்னல் வந்து லெஃப்ட் இன்புட்டாக கொடுத்து லெஃப்ட் அவுட் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ரைட் இன்புட்டாக கொடுத்து ரைட் அவுட்புட் எடுத்திருக்கோம். இந்த 2 கிரவுண்டையும் இதில் கனெக்ட் பண்ணாமல் தனியாக வெளியே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணோம்னா சம்டைம்ஸ் வந்து ஹம்மிங் வரும். ஸோ இதிலே வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆடியோ மாடலுங்கிறனால அதிலிருந்து ஒரு ஆடியோ சிக்னல் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதுவே வந்து நமக்கு 5.1 ப்ரோலாஜிக் போர்டோ இல்லை ரிமோட் கிட் போர்டோ வந்து போட்டோம் அப்படின்னா சிங்கிள் ஆடியோ சிக்னல் வரும். அதை வந்து இதில் கொடுத்து இது வழியாக அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்டீரியோவாக கொடுத்ததுனால இது வழியாக இன்புட்டாக கொடுத்து இது வழியாக அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்டரில் வந்து இங்கே 5.1ன்னு போட்டிருக்கோம், ரைட் சைடு ஸ்டீரியோன்னு போட்டிருக்கோம். நம்ம இந்த ஸ்டீரியோவில் இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா ரைட் சைடு இந்த 2 வந்து ஜாயின் பண்ணணும். வந்து சிங்கிள் ஆடியோ சிக்னல் வந்து இன்புட்டாக கொடுத்து அவுட்புட்டாக எடுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த 5.1 இருக்கு இல்லைங்களா, அதில் மட்டும் கொடுக்கணும். ஏன்னா சிங்கிளாக வந்து வெறும் சப்வூஃபர் எஃபெக்டை மட்டும் உள்ளே கொடுத்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா இந்த 2 வந்து நமக்கு ஜாயின் பண்ணணும். இப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா இங்கே அவுட்டுன்னு இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே அவுட்டுன்னு இருக்குது, ஆடியோ சிக்னல் வந்து இங்கே இன்னுன்னு இருக்குது. ஸோ கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இங்கே இன்னுன்னு இருக்குது, இங்கே அவுட்டுன்னு இருக்குது. ஸோ அவுட் வந்து இங்கே தான் இருக்கணும். ஸோ இந்த அவுட்டை எடுத்து கொண்டு போய் இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த 2 ஒயர் எடுத்திருக்கோம். இந்த போர்டில் வந்து இந்த ரைட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா கிரவுண்டு, இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள் சப்னு போட்டிருக்கு. சப்போட பாசிட்டிவ் சிக்னலு, ரைட் சைடு இருக்கிறது கிரவுண்டு. ஸோ அதையும் வந்து நம்ம இப்போது கொடுத்துடலாம். இந்த ரெட் கலர் ஒயரை நம்ம கொடுத்துடலாம். சப்போட அவுட்புட் கிரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து நம்ம கொடுக்கலாம். ஐபின்னு போட்டிருக்கு பாருங்கள் இன்புட்டு. இப்போது ஒவ்வொரு சிக்னலுக்கும் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு. ஸோ இதில் தான் வந்து நம்ம டெர்மினலை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இது வந்து ஸ்பீக்கரோட டெர்மினலு. இப்போ இந்த இடத்துல கிரவுண்டுன்னு இருக்கா, இந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக இங்கே வருது. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்பு ஃபில்டர் போர்டிலேருந்து வர சப்போட ஆடியோ சிக்னலோட கிரவுண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து ஆடியோ சிக்னலோட பாசிட்டிவ் சிக்னல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயர் எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த போர்டிலேருந்து சப்வூஃபர் ஸ்பீக்கரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஸ்பின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் லைனை வந்து சால்ட்ரிங் வச்சுக்கலாம். கிரே கலர் ஒயர் வந்து பாசிட்டிவ் லைனு, இந்த ஒயிட் கலர் வந்து கிரவுண்டாக வச்சுக்கலாம். ஓகே, ஸ்பீக்கர் ஒயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரிங்கை கொடுத்தாச்சு. ஸ்பீக்கர் ஒயர் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கேன். ஸோ இதோட இன்னர் அவுட் மட்டும் எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்பீக்கரில் வந்து கொடுத்துடலாம். கலர் தான் வந்து ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் சைடு, இந்த பிளாக் கலர் வந்து ஸ்பீக்கரோட மைனஸ் சைடு. 200 வாட் சப்வூஃபருக்கு வந்து நம்ம வந்து சப்வூஃபர் லைன் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த போர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கன்னை வச்சு ஒட்டி ஸ்டிக் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஒயரிங் வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணுறதுக்கு சரியாகும். நம்ம இந்த போர்டில் இந்த ரைட் சைடு இருக்கிற மொத்தம் 3 பின் இருக்குது. ரைட் சைடு 2 பின்னை வந்து நம்ம லூப் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த 2 லூப் பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்டீரியோ மூலிமா இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா
நமக்கு வந்து அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. நம்ம இந்த சைடு வந்து இப்படி திருப்பி வச்சுருக்கோம் சர்க்யூட்டை, சரிங்களா. இப்போ வந்து இந்த 220 வோல்ட் வந்து நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு ப்ளக்கை வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த ப்ளக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளக் பாயிண்டில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம், சொருகிடலாம். ஓகே, சொருகியாச்சு. இப்போ ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இது வந்து மெயின் வால்யூம். இந்த மெயின் வால்யூம் வந்து லைட்டாக ஏற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஏற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இது வந்து சப்போட டெப்த்து, இதையே வந்து ஏற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ப்ரீசெட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி வந்து எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து வால்யூம் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். இப்போ வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ இன்க்ரீஸ் பண்ணுற கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம ஏற்றி பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ஃபுல்லாக கம்மி பண்ணோன்னே இந்த ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா அதோட காயிலுக்குள்ளே போகக்கூடிய அந்த டெப்த் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நான் வந்து ஏற்றி பார்க்குறேன். இப்போ ஏற்றி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா அடி விழுகுது. அதாவது அந்த ஸ்பீக்கருக்குள்ளே நல்லா வந்து காயிலுக்குள்ளே நல்லா உள்ள பஞ்சிங் கொடுக்குது நமக்கு. நீ அடுத்தது வந்து இந்த சின்ன வால்யூம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து கம்மியாயிருச்சு. நம்ம அந்த ப்ரீசெட்டை வந்து நம்ம எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இந்த சப்வூஃபரோட அந்த வால்யூமை வந்து அப்படியே டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த சப்போட டெப்த் லெவலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த ப்ரீசெட்டை வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த சப்போட டெப்த் லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணியாச்சு. இப்போ நான் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் ஓரளவுக்கு வச்சாச்சு. ஃப்ரீக்வன்சி, இந்த ப்ரீசெட்டு, அதுக்கப்புறம் இந்த சப்போட டெப்த் லெவல், இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து வச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒர்க்கிங் ஆப்ரேஷன். ஓகே, நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4-5 பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா தான் அப்போ தான் நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆம்பிளிஃபையர்ஸ்லாம் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000-5000க்கு வந்து 4000 5000க்கு வந்து நம்ம நார்மலாக வந்து ஹோம் தேட்டர் வாங்கியிருப்போம். ஸோ அது வந்து நார்மல் எஃபெக்டாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு வந்து அது எஃபெக்டாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் இருக்காது. சவுண்டு, அதாவது ஒரு சப்வூஃபர் ஆன் ஆச்சு அப்படின்னா அது வந்து எங்கிருந்து சவுண்டு வருது அப்படின்னு தெரியக்கூடாது. அப்படி இருந்தால் தான் வந்து அது நல்ல குவாலிட்டி. இல்லைன்னா சாதாரண வந்து ஹோம் தேட்டர் பார்த்திங்கன்னா சவுண்ட் இங்கே தான் வருது, இந்த ஹோம் தேட்டர் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி அசம்பிள் பண்ணோம்னா சப் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து எஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh இல்லை 1.5 lakh இல்லை 2 lakh வந்து நம்ம அந்த ஏவி ரிசீவரை வாங்கி கரெக்டான ஆம்பிளிஃபையர்ஸ் சப்வூஃபர்லாம் போட்டால் மட்டும்தான் இந்த எஃபெக்ட் வரும். ஸோ அதில் நம்ம லோக்கல் ஆளுக்கு போட்டிருக்க போர்டை வச்சு நம்ம வந்து அதில் இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். அதில் வந்து நம்ம வந்து அவங்க வந்து கரெக்டாக தான் போர்டு வந்து போட்டிருப்பாங்க. நம்ம வந்து கரெக்டான வோல்டேஜ், கரெக்டான டிரான்ஸ்ஃபார்மர் வந்து செட் பண்ணி போட்டால் மட்டும்தான் கரெக்டாக எடுக்கும். இல்லைனா சில பேருக்கு வந்து போர்டு அடியாகும். அதுக்கு தகுந்த ஸ்பீக்கரை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து அதை பற்றி தெளிவாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஆனால் இதனால் வரைக்கும் நம்ம மொபைலில் வந்து ஷூட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து சேனலை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள். நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸும் வந்து பண்ணலாம். இல்லைனா ஆம்பிளிஃபையர் வீடியோஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா ஆம்பிளிஃபையர் வீடியோஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் அந்த போர்டை வாங்கி இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணி உங்களுக்கு எப்படி அசம்பிள் பண்ணுறது, ஒயரிங் எல்லாம் என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்கிறேன்.